நமஸ்தே நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகம், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஹாலிடே எல்லாம் முடித்து லட்வியாவுக்கு திருப்ப வந்துட்டேன். அப்போ எங்கேடா ராதிகான்னு தான் யோசிப்பீங்க. ராதிகா வந்து சம்மர் ஹாலிடே ஜோப்புக்காக இத்தாலி போயிருந்தவா. அவள் நெக்ஸ்ட் வீக் அப்படி தான் வாரா. அதால் அடுத்த வீடியோவில் இருந்து ராதிகா வீடியோவில் வருவா. அப்போ இன்றைக்கு எங்கே போக போகிறேன்னு சொன்னால் மங்கசாலான்ற ஒரு இடம். அது வந்து கடற்கரை சைடோட ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஒரு சன்செட் வியூ பார்க்குறதுக்கு சூப்பரான இடம். அங்கே தான் போகிறேன். நான் நல்லா இருக்குமென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன், நல்லா இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இடத்த போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. அங்கே போவோம். ஓகே, நான் இப்போ மங்கசாலா அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் இதுக்கு முன்னம் சென்டர்ல இருந்து பஸ்ஸில் வந்தேன். நான் பஸ்ஸில் இங்கே இந்த ஸ்டாப் வர்றதுக்கு 2 மணித்தியாலம் எடுத்தது. இது சிட்டிலேருந்து நல்லா அவுட்டரில் தான் இருக்குது. அப்படியே வார வழியெல்லாம் நல்லா அப்படியே காட்டுக்குள்ளால பஸ் போகிற மாதிரியே இருக்கும். 2 சைடும் காடு, நடுவுக்கால பஸ். நல்லா இருந்துச்சு வியூ எல்லாமே. பட் 2 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இந்த இடம் வெர்த்தான்றதை போய் தான் பார்க்கணும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன். மோஸ்ட்லி நான் எல்லா இடத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவேன். சம்டைம்ஸ் அப்படி இப்படி சொதப்பிடும். ஸோ இது நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். போகிற பாதையெல்லாம் பார்க்க இந்த தண்ணி பக்கங்களில் நடந்து போகல இருக்கிற இடங்கள் மாதிரியே இருக்கு. ரோடுகளும் அப்படித்தான். சும்மா நடுவில் காப்பேட்டும் இல்லை, சும்மா தார் ரோடு மாதிரி தான் இருக்கு. அங்கால சும்மா புல்லுகள் பத்திகள் ஃபுல்லாக பார்க்க அப்படி எங்களோட ஊர் மாதிரியே இருக்கு. அதால எனக்கு இந்த இடம் நல்லாவே பிடிச்சிருக்கு. ஓகே, தொடர்ந்து போய் பார்ப்போம். ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் இப்படி ஒரு ஸ்பாட் வரும். இங்கே இருந்து உங்களுக்கு பார்க்க தெரியாது, நான் ஃபோன் பண்ணுறேன். அங்கே ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது. அங்கே தான் நடந்து போகிறேன். இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். இடம் எல்லாமே வியூ எல்லாம் நல்லா இருக்குது. இந்த இடம் சன் கொஞ்சம் முகிலுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இப்போ சன்செட் ஆகிற நேரம் கிளியர் ஆயிட்டேன்டா வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். கன தூரம் நடந்து வந்து களைச்சு போனேன். இந்த இடமெல்லாம் பார்க்க கொஞ்சம் இந்த மணற்காடு அந்த சைடுகள் மாதிரி இருக்கு. கிண காலத்துக்கு பிறகு எங்கண்ட ஊரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலோட இங்கே நிலத்துல எல்லாம் அந்த கடற்கரை சைடில் இருக்கிற மண் அந்த மாதிரி புல்லுகள். நீங்கள் நினைப்பீங்க கடற்கரை என்ன ஒரே மாதிரி தானே இருக்கும் என்று. உண்மைதான். அதனால இப்போ வந்ததால நான் கொஞ்சம் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மண்ணுக்குள்ள ஷூ இல்லாமல் நடக்க ஆசையாக தான் இருக்கு. ஷூவை கலட்டி நல்லா காத்தடிக்குது. தண்ணி விட்டு கழுவ போறேன். பேக் இங்க இருக்கு. என் மண்டிய பார்த்தா நல்ல சோக்கா இருக்கேனா. ஓகே, ரெஸ்ட் எடுத்த முடிஞ்சது. அப்படியே மிச்சம் பயணத்தை தொடருவோம். வாங்க. தயவு செய்து இந்த மண்டியை பார்த்து இந்த கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க. ஏண்டா அவ்வளோ காத்தடிக்குது, அதால இப்படி ஆயிட்டு வேற ஒன்றும் இல்லை.
இந்த மங்கசாலா டேம் வந்து 1850 இருந்து 1862 வரையான காலப்பகுதியில் கட்டியிருக்கின்றதை போட்டிருக்காங்க. ஓகே, அங்கால ரோட் சைடாலையும் தரலாம். இந்த பக்கமெண்டா இப்படி இந்த வியூவோட இந்த கடற்கரை கல்லுகளுக்கு மேலாலும் நடந்து வரும். ஆனால் இதுக்கால நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமென்றதால நாங்கள் மண்ணுக்கால நடந்து போகிறோம். ஒரு வழியா லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன். கொஞ்ச தூரம் நடந்து வரணும் மினக்கட்டு. ஆனால் வியூ சூப்பரே. அங்கே போகணும். இந்த பாதை பார்க்கறதுக்குங்க இந்த நைனாதீவுக்கு போகல போட்ல ஏறுறதுக்கு முன்னம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லை, அந்த ரோட் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஊருக்கு வந்த ஃபீல் மாதிரி இருக்கு. எங்கண்ட இலங்கையில இருந்து வீடியோ பார்க்குறீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்த பார்க்க நைனாதீவு ரோட் மாதிரி தான் இருக்கு. அந்த நாங்கள் போட்டில் ஏறுறதுக்கு முன்னால் கொஞ்சம் தூரம் இப்படியான ரோட்டில் தான் நடந்து போயிட்டு தான் வெயிட் பண்ணி அங்கே போட்டில் ஏறி நைனாதீவு கோயிலுக்கு போகிறோம் நாங்கள். ஸோ எனக்கு அதே மாதிரி இருக்குது இந்த இடம். அப்படியே நல்லா இருக்கு. சூரியன் ஸ்கைக்குள்ள மறைஞ்சிட்டார். நல்ல ஒரு சன்செட் வந்தால் நல்லா இருக்கும். இந்த இப்படி பார்க்கவே அங்கே அப்படியோ நல்ல அடிவானம் சிவந்து கொண்டு வந்திருக்கு. கிளவுட் எல்லாம் கலைஞ்சு நல்ல ஒரு சன்செட் வந்தா சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அதுல ஆரஞ்சு கலர்ல ஒரு டவர் மாதிரி தெரியுது தானே, அதுதான் லைட் ஹவுஸ். அங்கதான் போறேன். சின்னதா ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு திருப்ப போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வழியா சூரியன் முகிலுக்கால வெளியில வாரார். நல்ல நல்ல சூரிய வெளிச்சமா இருக்கு. இப்படி அழகான ஒரு சன்செட் வந்ததுண்டா அருமையா இருக்கும். லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். இருக்கு போய் பார்ப்பேன். நல்ல சூரியன் சும்மா சுருன்னு எரிக்குது. சன்செட் ஆகிற டைம் ஆயிட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கிளவுடியா இருந்ததால வெயில் தெரியல. இப்ப நல்லா வெயில் அடிக்குது. நல்ல ஒரு சன்செட் வந்தா அருமையாக இருக்கும். பார்ப்போம். நான் நினைச்சேன்னா இந்த லைட் ஹவுஸ் மேல ஏறி பார்க்கலாம்னு, பட் இங்க ஏறையிலாதான். இப்படியே வெளியில நின்று பார்த்ததுதான். ஆனா வியூ நல்லா இருக்கு. காட்டுறேன் பாருங்க. வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு லைட் போகுது பாக்குறீங்களா? சன்செட் நல்லா இருக்கு. பட் இன்னும் ஃபுல்லா சன்செட் ஆகல. பட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு. நல்லா ஒரு ஆள் என்ஜாய் பண்ணிக்கொண்டு போற பாட்டும் போட்டு போட்ல
ஓகே, நான் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் செஞ்சு கொள்கிறேன். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.